வணக்கம் நண்பர்களே, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எல்லோரிடம் மரியாதையாக பேசுகிறீர்களா? யாராவது உதவி கேட்டால் முடிந்தவரை உதவி செய்கிறீர்களா? யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முயற்சி செய்கிறீர்களா? ஆனால் இருந்தும் சிலர் உங்களை மதிக்கவில்லை என்று உங்களுக்கு தோன்றியிருக்கிறதா? அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்குத்தான். முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மரியாதை என்பது வயதால் கிடைப்பது இல்லை, பணத்தால் கிடைப்பது இல்லை, பதவியால் மட்டும் கிடைப்பது இல்லை. நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நம்முடைய எல்லைகளை எப்படி அமைக்கிறோம், நம்மை நாமே எப்படி மதிக்கிறோம் என்பதுதான் மற்றவர்களுக்கு நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்பதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்று சைக்காலஜி சொல்லும் 7 முக்கிய காரணங்களில் பார்க்க போகிறோம். இந்த 7 விஷயங்களில் ஒன்றாவது உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இன்று முதல் அதை மாற்றத் தொடங்குங்கள். முதல் விஷயம், எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்காதீர்கள். ஒரு சிறிய கதையை பார்ப்போம். அருண் என்ற ஒருவர் இருந்தார். அலுவலகத்தில் யார் உதவி கேட்டாலும் உடனே உதவுவார். தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு கூட மற்றவர்களுக்காக நேரம் செலவிடுவார். யாராவது பணம் கேட்டால் கொடுப்பார். யாராவது ஒரு வேலை சொன்னால் இல்லை என்று சொல்ல மாட்டார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் எல்லோருக்கும் நல்லது செய்தால் எல்லோரும் என்னை மதிப்பார்கள். ஆனால் சில மாதங்கள் கழித்து என்ன நடந்தது தெரியுமா? மக்கள் அவருடைய உதவியை மதிக்கவில்லை. அது அவர்களுக்கு பழக்கமாகிவிட்டது. ஒரு நாள் அவர் இன்று முடியாது என்று சொன்னவுடன் அருண் ரொம்ப மாறிட்டாரு என்று பேச ஆரம்பித்தார்கள். இது ஏன்? சைக்காலஜி இதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறது. எப்பொழுதும் கிடைக்கும் விஷயங்களுக்கு மனிதர்கள் மதிப்பு குறைவாக கொடுப்பார்கள். நீங்கள் நல்லவராக இருப்பது தவறில்லை, ஆனால் எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பது உங்கள் மதிப்பை குறைக்கலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லோருக்கும் பிடித்த மனிதராக இருப்பதை விட உங்களை நீங்களே மதிக்கும் மனிதராக இருங்கள். இரண்டாவது விஷயம், இல்லை என்ற சொல் கற்றுக்கொள்ளுங்கள். இப்போது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடைசியாக நீங்கள் மனம் இல்லாமல் சரி என்று சொன்னது எப்போது? ஒருவேளை நண்பருக்கு, அலுவலகத்தில் அல்லது குடும்பத்தில். பலர் இல்லை என்று சொன்னால் மற்றவர்கள் நம்மை வெறுத்து விடுவார்கள் என்று பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எப்போதும் ஆம் என்று சொல்பவர்களை மக்கள் விரும்பலாம், ஆனால் எப்போதும் மதிக்க மாட்டார்கள். இல்லை என்று மரியாதையாக சொல்ல தெரிந்தவர்களுக்குத்தான் தங்களுடைய நேரத்தையும் வாழ்க்கையும் பாதுகாக்க முடியும். அடுத்த முறை உங்களுக்கு முடியாத விஷயம் இருந்தால் குற்ற உணர்வு இல்லாமல் மரியாதையாக மன்னிக்கவும், இந்த முறை என்னால் முடியாது என்று சொல்லி பாருங்கள். அது சண்டை அல்ல, அது உங்கள் எல்லையை பாதுகாப்பது. இதுவரை சொன்ன 2 விஷயங்களில் நீங்கள் எந்த தவறை அதிகமாக செய்கிறீர்கள்? விஷயம் 1, விஷயம் 2? கமெண்டில் எழுதுங்கள்.